திருக்குறள்லாம் ஒரு வாட்டி படிச்சா சரி, பத்தாது. மிஸ். ஒரு 2-3 வாட்டியாவது ரிப்பீட் பண்ணாதான் மனசுல. அருண், என்னடா வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லைம்மா, பசிக்கல. ஏன்பா உடம்பு கிடம்பு சரியில்லையா? என்னடா அது அடிபட்டிருக்கு? கிரிக்கெட் விளையாடும் போது பால் அடிச்சிருச்சு. எப்ப பாரு கிரிக்கெட். உட்காரு. டாக்டர் கிட்ட கூட போகாம அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? சின்ன அடிதானம்மா. சின்ன அடியா இது? சூ, வலிக்குதா? உன் லைஃப்ல எவ்வளோ வழியை தாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏ அருண், நீ போக்கிடி. ஆல் தி பெஸ்ட். ஹாய் அருண். ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? காலேஜ் ஜாயின் பண்ணி 1 இயரா உன்னை பார்த்துட்ருக்கேன். அடிக்கடி ட்ரை பண்ணுவேன் உங்ககிட்ட பேச. ஆனால் இன்னைக்கு தான் தைரியம் வந்தது. ஐ திங்க் ஐ லவ் யூ. வாட் பியூட்டிஃபுல் ஐஸ். செம்ம ஸ்மைல். அழகான முடி. நீ வேணா பாரு, உனக்கு ஒரு சூப்பரான பையன் கிடைப்பான். அருண், பட் ரியலி எனக்கு இந்த பார்த்தோன்னு வர காதல், பார்க்காம வர காதல்லாம் நம்பிக்கை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபேச்சுவேஷன். ஒருத்தரோட ஒருத்தர் பழகி அவங்களோட ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வர்றது தான் ட்ரூ லவ். அப்போ நம்ம பழகி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஓகேயா? அந்த ஷாஜி உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே, செம்ம வேஸ்ட் அவன். பார்த்து அவனுக்குலாம் மாட்டிக்காத. லவ் எல்லாம் வேற. என்ன வேற? இட்ஸ் a ஃபீலிங். ஒரு ஸ்பார்க் வரணும். என்ன சொல்ற? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஷேக்ஸ்பியர்ஸ் தியரி. நான் அதை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒன்றும் புரியல. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு பிறக்கும்போதே இவளுக்கு இவன்னு கடவுள் எழுதி வச்சிருவாரு. அவங்க என்னைக்காவது நேரில் சந்திக்கும் போது லவ் தானாக வந்துடும். எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான். ഈ ലെറ്റർ ഒരു തവണയെങ്കിലും അവൾ വായിച്ചിരുന്നെങ്കിൽ എല്ലാം ഓക്കെ ആയിരുന്നിരിക്കും. ജസ്റ്റ് മിസ്സായി. 2 കൊല്ലായിട്ട് ഇതന്നെയല്ലേ പറയണേ. ഒന്നും വർക്കൗട്ട് ആയില്ല. പക്ഷേ ഇത് ഫൈനൽ ഇയറാ. എന്തെങ്കിലും ഡിഫറെന്റ് ആയിട്ട് ടച്ചിങ് ആയിട്ട് അവളെ ഇംപ്രസ് ചെയ്തില്ലെങ്കിൽ നിന്റെ ലവും പോവും ലൈഫും പോവും. സുന്ദരി നീയും സുന്ദരൻ ഞാനും ചേരും പൊന്നേരം. எனக்கு மலையாளம் தெரியாது. അയ്യോടാ, ഇത് തമിഴ് സാങ്ങല്ലേ. മായ, ലവുക്ക് ലാംഗ്വേജ് മുഖ്യമല്ല, പക്ഷേ பாடி லாங்குவேஜ் இல்லை முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியது உன்னை டச்சிங் பண்ணி பேச சொல்லி. ஈ டச்சிங் மரியா சொல்ல சொல்ல. ஈ டச்சிங் மரியா சொல்லு மாயா ப்ளீஸ் சொல்லு மாயா. என்ன பண்ணுறீங்க சீனியர்? என்ன பண்ணுறீங்க சீனியர்? அவள் தான் காலையிலே சொல்லிட்டால நாட் இன்ட்ரெஸ்டட்னு. டீசெண்டாக விடாம சும்மா கையெல்லாம் பிடிச்சி ஜோதிக்க நீங்களா வாங்க சீனியர். ரிக்கோ போய் பண்ணிட்டு நீ வர மாயா. வாங்க சீனியர். சொல்றது கேளு. மேல கை வச்சு பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க, நாங்களும் ரெடி. ஏய் எந்திரடி. போயா போட்டேன்னு விட்டா பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுமா? டேய், கம்ப்ளைண்ட் பண்ணாம என்னடா பண்ணுவாங்க? ஏய் ஏய் கையா கீழ. என்னடா காலேஜ் சீனியர்ல என்னடா பண்ணுவீங்களா? ஆமாம், நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். விஷயம் என்னன்னு தெரியாமல் சும்மா சும்மா அடிக்க வரீங்க. உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான்னு தெரியுமா? என் கையை பிடிச்சி இழுத்தான். உன் கிளாஸ் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா நீ சும்மா இருப்பியா? அதான் கேட்டாங்க. சாரி கேளு. சாரி பரா. நாங்க எதுக்கு சாரி கேட்கணும்? சாரி பரா. சாரி பரா. சாரி பரா. சாரி கேளு. தப்பு உன் மேல. ஏய் சாரி பரேன வழக்கண்ட ஃபேமிலில யாருக்கும் இல்ல. கேளுடா. சாரி. சாரி சொன்னா போதுமா? அடுத்த வாட்டி வா உன்னை என்ன பண்ணு. சாரி கேட்டாச்சுல. போ. Here we go. துபாயில் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம ஆமாம், எப்படியாவது ஆப்பர்ச்சுனிட்டி. என்கிட்ட அமிச்சிடணும். ஹாய். பண்ணவே கூடாது.
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ 1 minute ஸ்டாப் என்ன தேங்க்ஸ் எதுக்கு? இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்லை, என் காலேஜ்க்காக. சாரி, இது எதுக்கு? முதல்ல உங்களை பற்றி தப்பாக நினச்சி பிரின்சிபல் கிட்ட போய் This is your last warning. You do this one more time. இப்படி தான் பிரின்சிபல் சொன்னார். நீ சிம்பிளாக சாரி சொல்கிற, பயந்துட்டியா? இனிமேயாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண ஃப்ரெண்டாக பாரு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. ஏய் மேம்டா. குட் மார்னிங். நீ அருண் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஏன்? ലാബ് മായയെ എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. அதுக்கு நீ தான் எப்படியாவது என்னை பற்றி சொல்லி നാനും മായയും ഒന്നാ ചേര എനിക്ക് സഹായം ചെയ്യണം കേട്ടോ. உனக்காக நான் எப்படி பேசுறது? ഇതാണ് അവളുടെ ഫോൺ നമ്പർ. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. என்னடா பேச போகிறேன்? ஹலோ, நான் தான் அருண். எந்த அருண் கேட்டா? ஹாய் மாயா, ஐம் யோர் சீனியர். மண்ணு காலேஜில் 1000 சீனியர் இருக்கானுங்க. யாரு? ஏய் மாயா, ஹலோ. ஹாய், யாரு? நான் தான் மாயா. மாயா? எந்த மாயா? உங்கள் ஜூனியர். இன்னைக்கு கூட காலேஜில் பார்த்தோமே. என்னோட காலேஜில் நிறைய ஜூனியர் கேர்ள்ஸ் பேசுவாங்க, அதில் நீங்கள் யார்? சாரி, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஹலோ ஹலோ ஆ மாயா, அந்த பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் மாயா? சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. சொல்லுங்கள், ஏன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? பல்லவி தான் நம்பர் கொடுத்தா, அதான் பேசலாமேன்னு. மா வந்துட்டேம்மா. ஐ திங்க் யூ பிஸி. வில் டாக் லேட்டர். இல்லை சொல்லுங்கள். நோ நத்திங் இம்பார்ட்டன்ட். see you. எப்போ? ஹலோ, எப்போன்னு கேட்குறாண்டி. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock Marine Drive காஃபி ஷாப். நாளைக்கு ஈவினிங் 5 o'clock Marine Drive காஃபி ஷாப். നീ എങ്ങെങ്ക? മച്ചാ, നീ പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ നമ്പിയില്ലടാ അവൾ ഇവിടെ വരുമെന്ന്. വലിയ താങ്ക്സ്റാ. പിന്നെ നീ ഒരു കാര്യം ചെയ്യണം കേട്ടോടാ. അവളുടെ അടുത്ത് എന്നെ പറ്റി നല്ലതായിട്ട് പറയണം. ഇംപ്രഷൻ, എൻ്റെ മേലെ ഒരു ഗുഡ് ഇംപ്രഷൻ ക്രിയേറ്റ് ചെയ്യണം. ശരിയാ? എന്താടാ, എന്താ പ്രോബ്ലം? காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட். அவன் ஏதாவது சாப்பிட கேட்டா? ഏയ്, അതൊന്നും ഒരു കുഴപ്പമില്ലടാ. പിന്നെ എന്തിനാ എൻ്റെ അച്ഛൻ ദുബായിലിരിക്കുന്നേ? നോ 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 മൊത്തം വെച്ചോ. അവ എന്നെ കേട്ടാൽ വാങ്ങിക്കോളും, ഇഷ്ടം പോലെ വാങ്ങിക്കോളും. അവളെ കഴിക്കട്ടെ. പിന്നെ അതിലെന്തെങ്കിലും ബാലൻസ് ഇരുന്നാ നീ ഒരു കോഫി അടിച്ചുക്കോ. வரா ஆல் தி பெஸ்ட். ஓகே பை. ஹாய். ஹே ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. கிஃப்ட் எனக்கா? ஆக்சுவலாக பல்லவி. தேங்க்ஸ். 1 chicken burger, 1 spring roll, 1 chicken pizza and half plate tandoori chicken. ஓகே சார். ஓகே. உனக்கு ஒரு காஃபி. காஃபி? ஓகே, 1 காஃபி. அப்புறம் பல்லவி. பல்லவி டாப்பிக்கை விடுறியா? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாமே. நல்லா பாடுறியே. சின்ன வயசுல இருந்தே டியூஷனா? நான் உன்னை பற்றி பேச எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி போயிட்டே இருக்கான். கிஃப்ட்டை கொடுத்துட்டல, அப்போ நத்திங் டு வரி. அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹார்ட் ஷேப்பில் இருக்கு. சிம்பாலிக்காக என்ன சொல்ல வரா? என்னடா இது? மா வாங்கினம்மா, நல்லா இருக்குன்னு வாங்கினேன்.
எனக்காக நல்லா இருக்குல்ல? உனக்குன்னு வாங்கினா கூட கிஃப்ட் பேக் பண்ணுவியா நீ? என்ன பசங்களும். The creative strategies in advertising include message, media management. guys, துபாய் annual festivalல perform பண்றதுக்கு நம்ம band invite பண்ணிருக்காங்க. This is a class or something. Get out. எங்கேன்னு சொன்ன? துபாயில் ஓ, எத்தனை நாள்? 10 days ஆகும். 10 days-ஆ? சூப்பர் சூப்பர், என்ஜாய். ஃபோன் வேலை செய்யுமா? இன்டர்நேஷ்னல் ரோமிங். ஸோ அப்புறம் எப்படி பேசுவ? யார்கிட்ட? இல்லை, வீட்டில் இருந்து உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட பேசணுன்னா கூப்பிடணுண்ணா. லோக்கல் நம்பர் இருக்கும், வாங்கினா பேசலாம். கண்டிப்பாக வாங்கணும், மஸ்ட். அப்பா அம்மா கூப்பிட்ட தானே? ஆமாம், அப்புறம் See you. 10 நாளைக்கு அப்புறம். Bye. ஏய், வர ஒரு வாரம் ஆகும்னு சொன்னேன். சர்ப்ரைஸா? ஏய் மாயா, கிளாஸ் எவிடையா? நான் வந்துட்டேன். മമ്മൂക്കയോട് ഇല കേൾക്കണം. ഇരുമ്പാണി തട്ടി മുളയാണി വെച്ചു പൊൻകാരം കൊണ്ട് ചുരിക വളയ്ക്കാൻ കൊല്ലണ 16 പണം കൊടുത്തവൻ ചന്തു. மில்டன், அருண் எங்க? அவன் ஒரு வாரமாக காலேஜ்லேயே வரல. ஆமாம், ஹாஸ்பிட்டலில். ஒரு பொண்ணின வேண்டிய லைஃபே வேஸ்ட்டு. என்னாச்சு? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னாச்சுன்னா? எனக்கு புரியல. ஒரு பொண்ணு லைஃப்பில் வந்துட்டா ஒன்றும் புரியாது. 3 வருஷமாக கிரிக்கெட்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்டேட் செலெக்ஷனுக்கு வராமல் அவன் கூட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருந்தான். இனிமேல் அவன் லைஃப்பில் கிரிக்கெட்டை மறந்துட வேண்டியதான். தெர் இஸ் நோ நெக்ஸ்ட் டைம் ஃபார் ஹிம். ஹாப்பியா? நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அது ரொம்ப ஈஸி. ஹாய். ஹாய். மாயா, ஐ நோ நீ என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் டே. அது இல்லை மாயா. நம்ம மாயாக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்காக உன்கிட்ட க்ளோஸாக பழகி என் லவ்வை உனக்கு டீப்பாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கா. நான் கொடுத்த கிஃப்ட்டை நீ அவகிட்ட இருந்து வாங்கும்போதே ஐ நோ தட் யூ ஹாவ் சம்திங் ஃபார் மீ. இப்போவாது என் லவ்வை நீ புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு அருண் என்னை தேடி வந்திருக்கானா, அது உன்னால தான். தேங்க்யூ ஸோ மச் மாயா. மாயா மிச்ச பொண்ணுங்க மாதிரி கிடையாதுடா. அதிகமாக எங்கேயும் வெளில வரதில்லை. ஆனால் விசாரிச்சதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சு. அவளுக்கு பொய் சொல்கிறதும் பிடிக்காது, பொய் சொல்கிறவங்களையும் பிடிக்காது. அப்போ நம்ம எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிரும். அவள் ரெகுலராக போகிற இடம்னா ஒன்று மியூசிக் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டிங் இருந்தால் ஸ்டுடியோ போவா. சண்டே அடையாரில் இருக்க ஃப்ளவர் ஷாப்புக்கு ஃப்ளவர் வாங்க போவா. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டியை பெசன் நகரில் இருக்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போவா. மற்றபடி ஏதாவது முக்கியமான அக்கேஷன் இருந்தால் தான் அவள் வெளியிலே போகிறான். நாளைக்கு சண்டே
அப்போ மாயா கண்டிப்பாக பெசநகர் ஃப்ளவர் ஷாப்புக்கு வருவாள். எக்ஸ்கியூஸ் மீ, யா மிஸ்டர் பிரேம்லால் இருக்காரா? ஓ, லால்ஜி ஐயா சாரை பார்க்கணுமா? ஆ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவரோட பிஏ இப்போ வருவாங்க. ப்ளீஸ் சிட் ஹியர். தேங்க்ஸ். 5ஆம் தேதி ரித்திக் ரோஷன் படம் ரீ ரெக்கார்டிங்கு ஈவினிங்கா, சாயங்காலம் சல்மான் கான் வீட்டு சீமந்தம். ஹாய் சார். 11ஆம் தேதியா? அன்னைக்கு அர்னால்டு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு. அடுத்து ஒரு 7 வருஷம் கழிச்சு கால் பண்ணு. யாருமா இங்கே நித்யா? நான் தான் சார் நித்யா. உங்கள் ஊரில் உனக்கு எவ்வளோ பெரிய வாய்ஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனால் இங்கே அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. இங்கே ஒன்லி டேலண்ட் டேலண்ட் டேலண்ட். சார் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்கன்னா. வாட் நான்சென்ஸ்! லால்ஜி ஐயா சாருக்கு தெலுங்குல பிடிக்காத ஒரே வார்த்தை ரெக்கமெண்டேஷன், கன்சிடரேஷன், ஆல்ட்ரேஷன். சார் சார் ப்ளீஸ் சார். லால்ஜி ஐயா சார் இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நீ எவ்வளோதான் கெஞ்சி கதறி காலில் விழுந்து அழுது கேட்டாலும் நோ நோ நோ. பாய், எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் சேர்த்து பேசாத, ஸ்கிரிப்டில் இருக்கிறத மட்டும் பேசுகிறா. ஓகே, மூ மூ. நீ வெளியே வா, பார்த்துக்கிறேன். நீ யாருமா? ஃபேஷன் டிவிலேருந்து பாதியில் வந்த மாதிரி இருக்க. சார் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஏதோ ரெக்கார்டிங்னு கால் பண்ணியிருந்தாங்க. நான் தான் மாயா. ஏய் மாயா, தட் லக்கி கேர்ள். லால்ஜி ஐயாஸுக்கு உங்கள் வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னா யூ ஹேவ் டேலண்ட் டேலண்ட் டேலண்ட். கம் பேபி, லெட்ஸ் ராக் த வேர்ல்ட். மாயா உள்ள வரா, ரெடியாக இருங்க. கம் பேபி, வலது கை எடுத்து வச்சு வா. அவர்தான் லால்ஜி ஐயா சார் சிங்கிங் பண்ணுறாருல. லால்ஜி, லால்ஜி ஐயா சார். மாயா. वाओ, आओ आओ बेटी. नमस्ते सर. हिंदी मालूम है? हाँ सर, अच्छी मालूम है. मैं सेकंड स्टैंडर्ड से हिंदी पढ़ रही थी और पापा भी नॉर्थ में एयरफोर्स में काम करते थे. अच्छा अच्छा, அப்ப நம்ம தமிழே பேசிடலாமே. பேசலாமே. டைரக்டர் சர்மா சவுத்துல இருந்து நார்த்துக்கு போய் ஒரு கலக்கு கலக்கிட்டு மறுபடியும் நார்த்ல இருந்து சவுத்துக்கு வந்திருக்காரு. கேள்விப்பட்டதில்ல? இல்ல இல்ல, அதனாலதான் சொன்னேன். அச்சா அச்சா. நமக்கம். நார்த்ல இருந்து சவுத்து. நமஸ்தே, வணக்கம், நமக்கம் நமக்கம் नमकम. நமக்கம் நமக்கே நமக்கம் நமக்கே நமக்கம் நமக்கம். सर क्या ट्यून. நீங்க வாய்ஸ் பூத்துக்குள்ளார போங்க, அங்க அச்சா டியூன் வருது. பூத் அங்க. போலாம். ஜா ஜா கோ. அருண் டியூனை போடுறான், பாட்ட போடுறான். அருண் டியூனை போடுறான். டியூன் ரெடியா? பெரிய டைரக்டர், பெரிய படம் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. இங்கே பார்த்தா எல்லாம் பெரிய ட்ராமாவாக இருக்குது. எவ்வளோ பேர் ட்ராமாலேருந்து வந்தால் சினிமாவில் பெரிய ஆளாக இருக்காங்க. நீங்கள் வாசிங்க. सर எந்த ஸ்கேலில் பாடணும்? எந்த ஸ்கேல்? ஒரு ஆறாடி, 1.5 அடி. உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த ஸ்கேல்லே பாருங்க. பாடலாமே. என்ன ஸ்கேலில் பாடணும்? ஏ மைனர். ஏ ए माइनर. அப்படியே வச்சுக்கலாம். டேலண்ட் டேலண்ட் டேலண்ட். பாருங்க பாருங்க. ஓகே, லைட்ஸ் ஆஃப். சந்தோஷ், வாங்க வாங்க, அந்த மார்க்ல நில்லுங்க. லைட் போடு. என்னடா ஒரு லைட் போட்டுக்க, எல்லா லைட்டையும் போடுறோம். ஹை, நீங்கள் வந்தோன்னே கரண்ட் வந்துருச்சு. நல்ல சகுனம், நல்ல சகுனம். இவர் தான் எங்கள் ப்ரொடியூசர், க்ரீன் வேலி ஹோம்ஸோட எம்டி. நீங்கள் இவர் கம்பெனிக்காக பாடின ஜிங்கிளை கேட்டு மியூசிக் ஆல்பம் பண்ணால் உங்களை வச்சு தான் பண்ணுவோன்னு ஒத்த காலில் நின்று லால்ஜி ஐயா சரியாக கன்வின்ஸ் பண்ணி டியூன் வாங்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலி யூ ஹேவ் டு தேங்க் ஹிம். தேங்க் ஹிம். தேங்க் யூ. போதும், டேக் வாசிங்க. சாரி, ஆக்டிங் எல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏதோ பாடுறது என் பேஷனுங்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டதுக்கு பாடினேன், அவ்வளோதான். பேபி,
பாட்டு ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக ஹிட்டு, வேர்ல்டு ஃபுல்லாக ஹிட் ஆகணும்னா ஒரு மியூசிக் வீடியோ பண்ணி தான் ஆகணும், அதில் நீ நடிச்சு தான் ஆகணும். ஹிட்டா? நான் கேட்கவே இல்லையே. கேட்கல, அதான் மியூசிக் வீடியோ பண்ணணும்னு சொல்கிறோம். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். ஒன் cold coffee. ஹே, கார்த்திகோட மாமனார் அவரே இங்க வராரு. லாவண்யா, அவர் நிறுத்து. சார், போய் நிறுத்து போ. சாரி சார், we have a private function, so இன்னைக்கு outside is not allowed. ஏப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிடணும். புரியுது சார், ஆனா இன்னைக்கு ரொம்ப லவர்ஸ்க்காக ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் இருக்கு. would you like to try that? லவ்வர்ஸா? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ் தானே. ஓ மை கங்குலி, ரெண்டு பேரும் அழகா பார்க்கிறதுக்கு ஜோடி நம்பர் 1 மாதிரி இருந்தா லவ்வர்ஸா? ஐ அம் so sorry. உள்ளோட பிரியா இல்லையா? வெளியில போனீங்கன்னா ரைட்லயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு சார். ஏய், நான் காசு கொடுத்தானே சாப்பிட போறேன். இல்ல சார், இங்க பார்ட்டி போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. வேற பேசினே இருக்காதே, எனக்கு ரொம்ப பசிக்குது. முதல்ல வழியை விடு. அது வந்து சொன்னதே திருப்பி சொல்லு. and then what else sir? என்னடா நடக்குதுங்க? என்ன தவிர வேற ஏஜென்ட் யாராவது கூப்பிட்டுருக்கியா? காஃபி வேணாம். மொத்தம் எத்தனை ஆர்டிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன்? டீ வேணாம். அங்க ஒருத்தர் எக்ஸ்ட்ரா டயலாக் பேசிட்டு இருக்கான். அவன் மெம்பரே இல்ல. அங்கதான் அந்த டேபிள் தான் போங்க. ஆஹா, அடுத்துறானே. அதெல்லாம் முடியாது. நான் ஏன் அங்க போணும்? கேமரா அங்க இருக்குப்பா, போப்பா. மாயா, would you like to order something to eat? ஏன் போக கூடாதே? சார் சாரி சார், impossible to let you in சார். சாரி சார். என்னையா பொம்பளை மாதிரி பேசிட்டே இருக்க? வழியை விடியா? வழி சார் சார். போய் நிறுத்து போ. What are you doing? சார் சார். நீங்க நீ ஹலோ ஹலோ நில்லுங்க. நில்லுப்பா, ஏன் ஓடுற? நில்லு. ஹலோ பேபி ப்ளீஸ் பேபி, நீ மனசு வச்சாதான் போட்ட காசு எடுக்க முடியும். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவர் கிரீன் வேலி ஹோம்ஸோட எம்டி தானே? இல்லை, கிரீன் வேலி மட்டும்தான் இருக்கு. நீங்கள் நினச்சாதான் ஹோம்ஸ் கட்ட முடியும். ப்ளீஸ் பேபி, ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, சந்தோஷ்ங்கிற பேஷண்ட் ரைட் சைடில் 4th room. கும் 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 சக் 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 கும் 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 கும். சார், ரிப்போர்ட் எப்படி இருக்கு? ஏ சென்டர் பி சென்டர்லாம் ஓகே, சி சென்டர் தாங்காது. டாக்டர் அவங்க இந்த ரிப்போர்ட்டை கேட்குறாங்க. ஓ இதுவா? இது ரொம்ப மோசமா இருக்கு. வெரி பேட், வெரி வெரி பேட். ஓகே, நல்லா தானே இருந்தாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவர் தானே மெசேஜே பண்ணாரு. மெசேஜா? எப்போ? கோமாவா கோப்பியா? அப்படின்னா கோமாக்கு முன்னாடி கோமாக்கு பின்னாடி. கோமாவா? ஆமாம். லைட்டாக தானே அடிபட்டுச்சு. அவர் தான் டாக்டர். அடிச்சவங்கலாம் நெஜர் அப்படிங்களாச்சே. அப்புறம் அடிபடாம நான் முதல்ல சொன்ன ஸ்டண்ட் யூனியன். எதுக்கு ஊசி போடுறீங்க? உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு 2 ரூம் எடுத்திருக்கீங்கல்ல, ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். என்ன வியாதி என்ன ஏதுன்னு கேட்காம ஹாஸ்பிட்டல் வந்தால ஊசி போடுறாங்க. சந்தோஷ், வாவ், இட்ஸ் a medical miracle. நீங்க கூப்பிட்ட உடனே கண்ணை திறந்துட்டாரே. நம்ம யாரும் கூப்பிடவே இல்லையே. இதுல யாரும் உங்களை கூப்பிட்டா? டாக்டர், என்னால தானே உங்களுக்கு. விஷ்ணு, மாஸ்க் போட்டுவிடு. சந்தோஷ் இப்போ பேச வேணாம். உங்களுக்கு மூக்கில் அடிபட்டிருக்கு, மூச்சு விட முடியாது. ஆக்சிஜன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. கையிலையும் அடிபட்டிருக்கு. மல்டிபிள் ஃப்ராக்சர். தொடக்கூடாது, தொடக்கூடாது, தொடக்கூடாது. எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம். எவ்வளோ பக்கத்தில் இருந்தா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. கிஸ்ஸா? மாஸ்க் இல்லைன்னா உனக்காக தான், உன் காதலுக்காக தான் சொல்லி ஈஸியாக முடிச்சிருப்பேன். சூப்பராக சொதப்பிட்டீங்க. நீங்களே சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு? நாங்கள் மாயாவே சொல்ல வைப்போம். ஆமாம், நீங்கள் இதே சொல்லிட்டு இருங்க. நீங்கள் பண்ணுற பிளானில் லவ்வும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. எனக்கு என்னமோ சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. சார், அதுக்காக அவசரப்பட்டு பாதியிலே நிறுத்திடாதீங்க சார். என்ன, இன்னும் 54 lakhs தானே, அதையும் கொடுத்துட்றேன். சார், இத்தனை நாள் நீங்கள் தான் மாயாவை தேடி போயிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ மாயா உங்களை தேடி வந்துட்டால. பார்த்தீங்களா, அவள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்து அவள் கனவுலையும் வர வைப்போம். ஆமாம் சார். காட் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். ஓகே ஓகே. Hey, hi. Hi. How are you? I'm good. How are you? Coincidence, la?
புயல் வந்தா மழை வந்து தானே ஆகணும். நான் புயல்னு சொன்னது ஒன்றுதான். ஷால்வி சாரி எங்கடா எங்கடா உங்க அப்பா? நாங்களும் அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மாமா என்ன ஆச்சு? பார்த்தேன்டா, என் கண்ணாலேயே பார்த்தேன். உன் லட்சணத்தை பார்த்தேன்டா. இன்னைக்கு ஒரு பொண்ணோட கொஞ்சி அசிங்க பிடிச்சவன் நானா? என்ன மாமா சொல்றேன்? சிவா வாய மூடு. இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணை கொடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்க வந்திருக்கேன். நாங்களும் அதே தான் கேட்குறோம். இப்படிப்பட்ட நெட்டிகன் மாமனார் உனக்கு தேவையா? அவர் குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமான்னு. என்னது இது? சிவா இல்ல இல்ல, என்னது இது? நான் இல்ல, இது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. அப்ப அது அவனும் இல்ல. இத நான் நம்பல மாமா. இது என்ன மாயம்? இந்த ஆல்பத்தின் வரலாறு காணாத வெற்றி விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆடியோ லான்ச் தானே சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றி. இவர் ஏதோ வரலாறு காணாத வெற்றின்னு சொல்றாரு. ஒரே ஆல்பம் வரலாறு கண்ட வெற்றின்னு சொல்லியே காணாத வெற்றின்னு தானே சொன்னாரு. காரணம் நம்ம லால்ஜி ஐயா கரெக்ட் தானே? இசை மற்றும் நம்ம மாயாவுடைய டிவைன் வாய்ஸ். இந்த ஆல்பத்தை சைனாவில் வெளியிட துடித்துக் கொண்டிருக்கும் ஜேபிசிஎல் நிறுவன அதிபர் திரு ஜாக்கி ப்ரூஸ் சான்லியை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்ன பேர் இது? பரத்துக்கு தெரிஞ்ச ரெண்டே சைனீஸ் பேர் ஜாக்கி சான், ப்ரூஸ்லி. அதான் சும்மா அடிச்சு விட்டான். Damo. மாமே El pastria damo. வணக்கம் மாமே. Ya sitio vicino kia ukilo pieli. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக 50 கோடி ரூபாய் பெட்டியுடன் சைனாவில் இருந்து பஸ்ஸை பிடித்து வந்திருக்கிறேன். ஜிங்கு சக்கர சக்க சக்கர ஜுக்தா. Nimasi nakato. சிவாஜி பத்மினி, கமல் ஸ்ரீதேவி, விஜய் சிம்ரன், அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா போன்றோர். என்ன இஷ்டத்துக்கு அதை பேசிட்டு இருக்கான்? அதான் உன்ன ஸ்கிரிப்ட் எழுதி தர சொன்னோம். நீ தான் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டல. Limbikita katti pulla. சின்ன சைனீஸ் பெரிய அர்த்தம். Agio makio lajokiami yajotra. ஆகவே இந்த ஜோடி Nitinio triamia katioski. நிஜ வாழ்க்கையிலும் சேர்ந்து வாழ வளர உலர உயர. சார், லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. பஃபே ஓப்பன் பண்ணிடலாமா? Latriosaki katosi matena. எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து லஞ்ச் ரெடி. ப்ளீஸ் கம். ஏய், சாப்பாடு ரெடி ஆச்சுமா, வாங்க வாங்க. எந்த மடியை லஞ்ச் ஓப்பன் பண்ண சொன்னாங்க? என்ன பாக்கணும் பிரேக் பண்ணி நீங்க வாங்க. க்ளோஸ் அப் உங்களுக்கு தான். என்னாச்சு? நம்ம ஆல்பத்தோட சிடி கொடுக்குறாங்க. ஆடியோ சிடி கொடுக்குறாங்க. இந்த பிளானும் போச்சா? ஷூ. ஹலோ, என்ன நடக்குதுங்க? பில்டப் பாஸ், பில்டப் இல்ல. இதான் உங்க பிளானா? யூஎம்டினா சும்மாவா? ஆடியோ சக்சஸ் பாஸ், சக்சஸ். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல எனக்கு என்ன நடக்குதுன்னு. What is he doing? இட்ஸ் a ஃபீலிங். எவ்வளவோ பேசணும்னு மனசு சொல்லுது. ஆனா டேய், என்னடா அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான்? This is not part of the plan. உன் கண்ணை பார்க்கும்போது I'm out of words. I'm sorry. What do you mean? I mean, I think no. I'm sure I'm in love. I'm in love with you.
சந்தோஷ், லவ் என் வாழ்க்கையிலையும் வந்து இருந்து இப்போ இல்லாமலே போயிடுச்சு. அதுக்கான காரணத்தை நான் தேடல. ஆனால் அந்த காதல் என் மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காதல் தர வலியையோ தாங்குற சக்தி எனக்கு இல்லை. ஐ கான்ட் சந்தோஷ். உன் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. யூ ஹவ் பிகம் மை குட் ஃப்ரெண்ட். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். யார் கேட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க? ஸ்கிரிப்டில் இருந்ததா? நீங்களா இஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு? எல்லாம் போச்சு. எல்லாம்னா நீங்கள் இது வரைக்கும் பண்ண செலவு, எங்களோட பிளான்ஸ் எல்லாம் போச்சு. அருண், நிறுத்துறியா? மாயாவோட லைஃப்ல வேற யாரோ இருக்காங்கன்னு ஏன் முதல்ல விசாரிக்கல? அது உங்க தப்பு. என்னடா பிளான்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். வாட் டு டு? அவ மனசுல வேற யாரோ இருக்காங்க. அந்த இடத்துல சந்தோஷம் போய் உட்கார வைக்க முடியாது. இதோட இந்த ஆப்ரேஷனை முடிச்சுக்கலாம். அவன் மனசில் யாரும் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் இல்லை. அப்போ வாழ்க்கையில் இருந்து போனவனை மனசில் இருந்தும் போக வச்சுட்டா? நீங்கள் தான் எல்லாம் பிளான் பண்ணுவீங்கல்ல. மாயா லவ் பண்ணது யாரு? அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் இப்போ ஒரு குடிகாரன், ரேபிஸ்ட், ரோகன் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக மாயா மனசில் இருந்து அவனை தூக்கிடுவான். நான் ஈஸியாக உள்ளே போயிடுவேன். என்ன, ஹவுஸ் த பிளான்? அமேசிங் பிளான். பேசாம நீங்களே என் கம்பெனியில் சேர்ந்துருங்களேன். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உடனே எக்ஸிக்யூட் பண்ணலாமே. மாயாவை பற்றி நாங்கள் விசாரிச்சதில் சென்னையில் அவளுக்கு லவர் ஒன்றும் இல்லை. ஸோ மேபி கொச்சினில் அவள் படிக்கும்போது தான் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கணும்ல. காலேஜில் மாயாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி என்கொயர் பண்ணா ஐ எம் ஷியோர் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். அப்போ நம்ம உடனே கொச்சின் போக பிளான் பண்ணலாம். டே, எங்கடா இருக்க? வீட்டில். என்னாச்சு? உடம்பு சரியில்லை, படுத்திருக்கேன். டாக்டர் கிட்ட போனியா? 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, நீ வர 2 நாள் ஆகுமா? ஏன்? இல்லைடா, மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை கொச்சியில் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பல்லவின்னு ஒரு பொண்ணு, சித்தார்த், அலெக்சன் 2 பசங்க. இவங்க எல்லாரையுமே மீட் பண்ணுறதுக்கு நம்ம கொச்சின் போகணும்டா. ஓ சரி, 2 நாளில் வந்துடுறேன். சரி, ஓகேடா, உடம்பு பார்த்துக்கோ. ம். ಆರಣ್ಣ My college mate. ವೆರು ಅಗತ್ಯಕ್ಕೆ ವೆರು My husband. ஹாய். சொல்லுங்க. சொல்லு அருண். எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை. நீ கூட வருவ, ஆனால் நீ யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல. ப்ளீஸ் எனக்காக பண்ணு. தேங்க்ஸ். பல்லவி, ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. கார்த்திக், இங்கே வா. இல்லை, நம்மளோட டிக்கெட்லாம் இருக்குது. விஷ்ணு லாவண்யா 2 பேரும் ஊரில் இல்லை.
நம்ம 4 பேர் தான் கொச்சின் போகிறோம் சந்தோஷோட. நைட்டு 7:45 ட்ரிவாண்ட்ரம் மிஸ் பண்ணாத. 7:45 நான் பிக் பண்ணிக்கிறேன். டே மச்சி, உன் டிக்கெட் இதில் இருக்குது. ஐடி ப்ரூஃபை மறக்காமல் எடுத்துக்கோ. நான் உன்னை ஸ்டேஷனில் பார்க்குறேன். I'll see you there. Bye. ஸோ மாயா காலேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. அப்படிதானே? ஒருவேளை மாயாவுக்கு உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் லவர் இருக்கான்னு சொல்லி உங்களை ஏமாத்திருக்கா. இவங்களாம் தான் மாயோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கே யாருன்னு தெரியலனா நிச்சயம் அந்த பையன் கொச்சினில் இல்லை. எனக்கு இது ஒர்க் ஆகாதுன்னு முதலே தெரியும். நீங்களாம் தான் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிங்க. இனிமேல் அந்த பையன் யார், எந்த ஊரில் இருக்கான்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும். இதோட இந்த ப்ராஜெக்டை முடிச்சுக்கிறது நல்லது. இப்போ புது கிளைண்ட்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நியூ டவுன் கரெக்டாக தானே பண்ணோம். ஆர்ல வாட் கேன் வி டு? கார்த்திக், அந்த அப்ளிகேஷனை பாரு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? டேய் அருண், மாயாவோட So, it's you. எல்லாம் முடிஞ்சது. உன் ட்ராமா, சீட்டிங், ஃப்ராடத்தனம் இன்னையோட எல்லாம் முடிஞ்சது. உனக்கு மாயாவை தெரியுமா? தெரியுமாவா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நாம தேடிட்டு இருக்க மாயாவோட லவர் இந்த அருண் தானே? டேய் என்னடா இவ்வளோ க்ளோஸாக பழகிருக்கோம்? எங்க கிட்ட கூட மாயாவை பற்றி நீ சொன்னதில்ல. எப்படி சொல்லுவான்? அவனுக்கு பொண்ணும் வேணும், பணமும் வேணும். சந்தோஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏன்டா அவர் மேல கோவப்படுற? அவர் சொல்றது நியாயம் தானே? நீ மாயாவை லவ் பண்ணலனா அப்ப ஏன் அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல? ஏன்னா நான் அவளை லவ் பண்ணல. ஐ ஜஸ்ட் நோ ஹர். ஒரு ஃப்ரெண்ட். இப்போ சொல்ற ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுன்னு இவங்க கொச்சின் போகும்போது ஏன் சொல்ல? மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு விசாரிக்கும் போது ஏன் சொல்ல? ஏன் நாம மாயாவை லவ் பண்றான். அதனாலதான் நம்ம பிளானுக்குள்ள இன்னொரு பிளான் பண்ணி வேணும்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டு நம்ம ஆபரேஷனை முடிச்சிடலான்னு அவ ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான். அதுக்கு ஏன் பணம்? வாட் எவர் இட் இஸ், ஐ எம் a ப்ரொஃபஷனல். நான் என்னோட வேலையை தான் பண்ணேன். அவ உன்னை லவ் பண்ணதுக்கெல்லாம் நான் காரணமாக முடியாது. வாட் எவர் இட் இஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சோ மாயாவை நீ லவ் பண்ற சொல்றா, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப மாயாவை நீ லவ் பண்றியா? whatever it is னா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா நீ? நாங்க என்ன பைத்தியமா? whatever it is ன்ற நிறைய விட்டுறேன். பைத்தியமா அவன் கையில எவ்வளவு சாவி எவ்வளவு வேலை இல்லன்னா நீங்க எல்லாம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போலீஸ் சொல்லி உள்ள தள்ளிடுவேன். ஆமா, லவ் பண்ண, லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு பணம் தானே வரும், போ. Yes, I love Maya. I love her. இதை நீ சொல்லி கேட்கறதுக்கு
நாங்கள் மட்டும் இல்லை, மாயாவும் காத்துட்ருக்கா. எஸ் அருண், நான் மாயாவை விரும்பினது உண்மைதான். ஆனால் எப்போ அவன் மனசில் நீ இருக்கேன்னு தெரிஞ்சதோ, நீங்கள் 2 பேரும் சேரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சது ஒரு ஆக்சிடெண்ட். அதுவும் தப்போ மாயா தப்போ இல்லை. நீ எவ்வளவுதான் மாயாவை காதலிக்கலைன்னு அவகிட்ட போய் சொன்னாலும் அவள் நம்பலை. ஏன்னா she knew you loved her. எதை வேணாலும் மற்றவங்க நமக்காக சொல்லலாம், ஆனால் ஒருத்தரை காதலிக்கிறத நாம தான் சொல்லணும். அந்த உண்மையை உன் வாயில் வர வைக்கத்தான் நானும் மாயாவும் முடிவு பண்ணோம். உன்னை பற்றி விசாரித்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உன் காதலை புரிய வச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட ட்ராமா தான் ஆப்ரேஷன் அருண். மாயாவை பற்றி நான் உன்கிட்ட சொல்லும்போதே நீ உண்மையை ஒத்துப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ எப்போ மறைச்சியோ அப்போவே உன் மனசில் அவள் இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீ எப்போ சொல்ல போகிறேன்னு ஒவ்வொரு ஆப்ரேஷன்லேயும் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, ஓகேடா, படம் பார்த்துக்கோ. மாயா மனசில் இன்னொன்று இருக்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீ உண்மையை சொல்லாததால தான் இந்த கடைசி பிளானை பண்ணோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் அருண் சக்ஸஸ். என்னடா பார்க்குற? இப்போவாது போய் சொல்லு போ. மாயா, போதும். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டால அதுவே போதும். I don't want to know anything else. What?